அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு? இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் அழுத்தமான ஒரு நிலை உண்டாகும். சில இடங்களில் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு ஏற்படலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாகவே நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். புதிய தொழிலில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்பு விலகி மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகலாம். அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமை எதிர்கால நிலைத்தன்மையை உறுதி செய்யும். பதிவு உயர்வு ஊதிய உயர்வு வருகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தை பொறுத்தவரை அதிகப்படியாக ஏற்படக்கூடிய லாபம் உங்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்கு உதவும். குடும்பத்தில் மன கசப்புகள் விலகக்கூடியதாகும். பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாகும். பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் உறுதியோடு பாடுபட வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் பெற்று உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கலாம். சந்திரனுடைய இடப்பயிற்சி ஏற்ற இறக்கம் கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சனி 12ல் இருப்பதால் வாகனங்களை ஓட்டும்போது மிக நிதானமாக கவனமாக நீங்கள் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. பண விஷயத்தில் மிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே தீரக்கூடியதாக இருக்குது. 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனி உச்சமாவதால் இந்த காலகட்டம் உங்களுடைய சனியை பார்ப்பதாலும் காரிய தடைகள் விலகி நன்மை ஏற்படும். மனதில் புது நம்பிக்கையை ஒளிவிடும். பயம் விலகும். தொழில்துறை வியாபாரம் ஆகியவற்றில் முதலீடு விற்பனை நிலவரம் எதிர்பார்த்த ஒரு லாபத்தை தரும். உத்தியோகர்கள் பணி சுமைக்கேற்ற நன்மை கை மேல் கிடைக்கக்கூடியதாகும். ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் நிதானமான முதலீடு விற்பனை நிலவரம் எதிர்பார்த்த லாபத்தை தரக்கூடியதாகும். உத்தியோகர்கள் பணி சுமைக்கு ஏற்ற நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்குது. ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல ஒரு லாபம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக மீனராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு, ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது, கலஸ்தர ஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் என கிரக நிலைகளும் இருப்பதால் உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் நீங்கக்கூடியதாகும். பயணங்களால் தடங்கள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம். வழக்குகள் சம்பந்தமான விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு வேகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமை ஏற்படக்கூடியதாகும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறக்கூடியதாகும். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடியதாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கவலைகள் மறைந்து ஒற்றுமை ஓங்கக்கூடியதாகும். பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம். கலைத்துறையில் எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து குவியும். அரசியல் துறையில் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுப்பதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் கிடைப்பதில்லை. தடை ஏற்படலாம். கவனமாக படிப்பது நல்லது. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் வரும். தொழில் போட்டிகள் நீங்கக்கூடியதாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வாக்கு வன்மையினால் காரிய வெற்றி பெறுவாங்க. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாகும். பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு.
இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாகும். திருமகளின் கருணையினால் ஓரளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. நவீன வசதிகளுடன் கூடிய சொகுசு வாகனம் வாங்க முயற்சி எடுப்பீங்க. பல வழியில் உங்களுடைய பொருட்களை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது நல்லது. பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய குடும்பத்தையும் பணிகளையும் ஒரு சேர பார்ப்பதில் இடைஞ்சல்கள் ஏற்படும். ஓய்வின்றி அடிக்கடி ஏற்படும் வெளியூர் பயணங்கள் மூலம் உங்களுக்கு அசதி ஏற்படலாம். அரசு வகையில் வரவேண்டிய நிலுவைகள் வந்து சேரக்கூடியதாகும். அன்னையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு இன்னலான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு பாடங்களில் படிப்பதில் கிரகித்து கொள்ளக்கூடியதாகும். மனைவியுடன் மட்டுமல்லாமல் நண்பர் மற்றும் உறவினர்களுடன் கருத்து முரண்பாடுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நிம்மதி பிறக்கும். பெண்களால் முழுமையான ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடியதாக. வாகனங்களில் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டியது நல்லது. பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரித்து உங்களுடைய மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. பண வரவு அதிகரிப்பது போல இருந்தாலுமே அதற்கேற்ற செலவுகளும் உங்களுடைய வாசல் வந்து நிற்கும். மனக்கவலைகள் மனைவியின் அரவணைப்பால் குறையக்கூடியதாகும். இனிய கல்வி சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொண்டு வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த பயணம் உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக நடந்து முடியும். சுப காரிய நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடியதாகும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாகும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் இருக்குது. பைரவருக்கு அர்ச்சனை செய்து வணங்க உங்களுடைய மன கஷ்டங்கள் நீங்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல அற்புதமான மாற்றங்கள் வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அதிகமாக உங்களுக்கு வேலையில் சிரமம் ஏற்படலாம். வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும். கவனக்குறைவு பலருக்கு நிதி இழப்புகளை உடன் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனி உங்களுடைய ராசியில் முதல் லக்ன வீட்டில் அமர்வார். எனவே இந்த கால தொடக்கத்தில் இருந்து தேவையற்ற செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையெனில் தேவைப்படும் நேரங்களில் உங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படலாம். இதனால் உங்களுக்கு பணம் கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். மன அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மகிழ்ச்சி அடையக்கூடிய செயலை பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. அவர்களுடைய முயற்சிகளை பார்த்து உங்களுடைய வீட்டின் சூழ்நிலைகளை நீங்கள் மேம்படுத்தவும் பாடுபடுவீங்க. ராகு மற்றும் உங்களுடைய சந்திர ராசியின் 11வது வீட்டில் இருப்பதால் இதன் விளைவாக வேலை மற்றும் கூடுதல் பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு சிறிது மன அழுத்தத்தில் இருந்து இருக்கக்கூடியதாகும். வாழ்க்கையில் எதிர்மறையான கல்வியில் வெற்றி அடைய உங்களுடைய இலக்குகளில் மிகவும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எனவே உங்களுடைய நிறுவனத்தை மேம்படுத்தும் உங்களிடம் எதிர்மறையான பழக்கங்களை வளர்த்து கொள்பவரிடம் இருந்து உங்களை தூர விலக்க வேண்டியது நல்லது. எதிர்மறையான தாக்கம் உடனடியாக தெரியாவிட்டாலுமே அதன் பின்னர் உங்களுடைய வாழ்க்கையில் கடுமையான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.